ஹலோ ஆல். பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்டில் இருந்து மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு துறையில இருந்து வேலைவாய்ப்பு போட்டிருக்காங்க. என்னன்னு பார்க்கலாம் வாங்க. புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2 விதமான ஜாப்ஸ் போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம வாட்ச்மேன் ஜாப்ஸ்குள்ள டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். இந்த காவலர் பணிக்கு நீங்கள் வந்து 8th முடிச்சிருந்தாலே போதும். அப்புறம் உங்களுக்கு மந்த்லி சேலரி எவ்வளோனா 4500 தருவாங்க. இதுக்கு ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 42 வயசுக்கு உள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜனவரி 20 லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி போஸ்ட் மூலமாக நம்ம அந்த கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணிடணும். அட்ரஸ் டீட்டெயில்ஸ் இருக்குது, ஸோ செக் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நெட்டில் டவுன்லோட் பண்ணி உங்களோட ஃபோட்டோ மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணி சர்டிஃபிகேட் எல்லாமே அட்டாச் பண்ணி 20ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஆஃப் பிஹேவியர் தெரபி, ஆக்குபேஷ்னல் தெரபிஸ்ட், சோசியல் ஒர்க்கர், இந்த மாதிரி ஜாப் டீட்டெயில்ஸ் பற்றி பார்த்துடலாம். இதுவும் சேம் டிபார்ட்மெண்ட் தான். ஆனால் இதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17ஆம் தேதி லாஸ்ட் டேட், ஜனவரி 17. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் எல்லாமே ஃபில் பண்ணி கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணிடுங்க. அட்ரஸ் இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேச்சுலர் இல்லைனா மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் மாஸ்டர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட மந்த்லி சேலரி வந்து 23,000 சம்திங் இருக்கும். ஆனால் உங்களோட ஏஜ் வந்து 40 வயசுக்கு கீழே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இது தான். ஸோ இதில் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எது சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்களோ அதை அப்படியே அட்டாச் பண்ணி நீங்கள் கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு ஜனவரி 17க்குள்ளே சென்ட் பண்ணிடணும். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட பர்த் சர்டிஃபிகேட் இல்லாட்டி ஹையர் செகண்டரி எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களோட எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ரூஃப்காக உங்களோட ஆதார் கார்டு இல்லை ஓட்டர் ஐடி அந்த மாதிரி ஜெராக்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே கரெக்டாக அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ.